வணக்கம். தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் இப்போ பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்க தமிழ் புத்தாண்டு ராசி பலனில் விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அசிங்கம், அவமானம், கடன் பிரச்சனை எல்லாத்துலேயுமே ஒரு வாழ்க்கையில் திடுக்குன்னு திருப்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க. அதே மாதிரிக்கே விருச்சிக ராசி அன்பர்களாக பிறந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள விஷயத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் எடுத்துடவும் முடியாது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவடா அப்படின்னு சொல்கிற ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஏன்னா காலபுருஷன் 8ஆம் இடம், அதுக்குள்ளே மறைபொருள் ரகசியம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு உட்காந்துருக்காரு. யாராவது வீடு வாசல் சொத்து சுகம் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும், வண்டி வாகனம் வாங்குற மாதிரி ஏதாவது இது இருந்தாலும் ரொம்ப நிதானமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கொடுப்பாரு. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா ஏதாவது இப்போ சொத்து சார்ந்த விஷயத்தில் யாராவது உங்களை ஏமாத்துறதுக்குள்ளே வழி இருக்கும். உங்களை சந்திர தசையோ ராகு தசையோ நடந்தாலும் சரி, இல்லை புத்தி நடந்தாலும் சரி பார்த்துக்கிறங்க. மேக்ஸிமம் இந்த விஷயத்தை திங்கக்கிழமை பண்ணாமல் வேறு நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த திங்கக்கிழமையாக தான் உங்களை உணர்த்துற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ராகு கால டைமாக இருக்கும். ரொம்ப அதை பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கும்போது சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நற்பலனாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசையை தவிர செவ்வாய் சனி திசை போணுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா செவ்வாய் திசையோ சனி திசையோ புதன் திசை தேவையில்லை. இது மாதிரி ஏதாவது திசை போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஒரு காலகட்டமாக இருக்குது. புத்தியும் அது மாதிரியே போகணும். அதே மாதிரி இல்லை வேறு திசை போனாலும் அந்த புத்தி போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன் உட்காந்துருக்காரு. அதிகாரத்தில் இருக்கவங்க அரசு அதிகாரியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருங்க. சப்போஸ் கடன் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அதிகாரத்துக்காக ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக பணம் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து கட்டுங்க. இல்லை அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்படின்னா அதனால ஏதாவது கடனெல்லாம் பெண்களுக்கு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு மெயினாக கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் அதிபதி. அப்போ மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்கிற வேலையை செய்யும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதாவது நெகட்டிவாக ஏதாவது தசா புத்தி போணுச்சு அப்படின்னா தான் இந்த பலனை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு 10% தான், பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நமக்கு நேரத்துலையும் நமக்கு இப்போ நடக்கிற தசாபத்திலையும் கெட்ட நேரம் போணுச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு சிந்தனை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பணம் சார்ந்த விஷயங்கள் திடுக்குன்னு திருப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காலும் சரி, இல்லை உங்களுக்கு தொழில் அதாவது